Dear students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஃபேஸ் ரூலில் நம்ம கண்டென்ஸ்ட் ஃபேஸ் ரூல்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்துட்ருக்குறோம். அதில் ஏற்கனவே லெட் சில்வர் சிஸ்டம் நம்ம படித்தாச்சு. அதை மாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிள் பொட்டாசியம் அயோடைட் அண்ட் வாட்டர் சிஸ்டம். ஸோ பொட்டாசியம் அயோடைடுங்கிறது இந்த மாதிரி ஒயிட் கலர் கிறிஸ்டல்ஸாக கிடக்கும். வாட்டர் நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்க போகிறோம். 0 டிகிரி செல்சியஸில் நம்ம ஐஸ் எடுத்து அந்த டெம்பரேச்சரில் பொட்டாசியம் அயோடைடை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசிங் கண்டிஷனில் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு 4 ஃபேஸஸ் அவைலபிளாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. சாலிட் பொட்டாசியம் அயோடைட், சாலிட் வாட்டர் தட் இஸ் ஐஸ், சொல்யூஷன் ஆஃப் KI இன் வாட்டர் அண்ட் வேப்பர். 4மே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் 0 டிகிரி செல்சியஸில் நமக்கு வேப்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம 3 ஃபேஸ் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒன்லி 2 chemical constituents KI and water being necessary to depict the composition of all the 4 phases. It is a 2 component system. lead silver system மாதிரியே இதுவும் 2 கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ a 2 component system. Since the conditions for the existence of the various phases are studied at atmospheric pressure, the vapor phase is ignored. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக உள்ள அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் பண்ணுறோம். அதனால் நமக்கு வேப்பர் ஃபேஸை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம், நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இட் இஸ் ignored. And the system potassium iodide water is regarded as a condensed system. ஸோ இங்கே ப்ரெஷர் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால 2 வேரியபிள் தான் கன்சிடர் பண்ணுவோம். they are temperature and concentration. ஸோ நமக்கு TC டயக்ராம் நமக்கு வரைகிறதுக்கு முடியும். அது 2 டைமென்ஷனில் இருக்கும். the TC diagram of waters the system is shown in the following figure. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு AOB அப்படின்னு சொல்லி 3 லைன் இருக்குது, 2 லைன் இருக்குது, 3 பாயிண்ட்ஸோடு இருக்குது. ஸோ ஒன்று நான் அங்கே கலர் சேஞ்ச் பண்ண இங்கேயும் ஏரோ போட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் த கர்வ் AO, அது ப்ரௌன் கலர் ஏரோவில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். OB அது அங்கே ரைட் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. யூடெக்டிக் பாயிண்ட்ஸ் ஓங்கிற பாயிண்ட் அங்கே இருக்குது. த ஏரியா அபவ் AOB லைன்ஸ், AO அண்ட் OB லைன்ஸுக்கு மேலே ஒரு ஏரியா, அது லிக்விட் ஏரியா. அண்ட் த ஏரியாஸ் பிலோ த கர்வ் OA, இந்த OA லைனுக்கு கீழே ஒரு சின்ன ஏரியா முக்கோணம் மாதிரி இருக்குது. -22 டிகிரி செல்சியஸுக்கும் 0 டிகிரி செல்சியஸுக்கு நடுவில் ஒரு சின்ன பகுதி. அண்ட் BO அல்லது OB வலது பக்கத்தில் ஒரு ஏரோ போட்டு நான் காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த OB லைனுக்கு கீழே உள்ள ஒரு ஏரியா, இவ்வளோத்தையும் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ பெரிய ஒரு பிக்சராக நான் இந்த டயக்ராமாக காட்டுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம காம்போசிஷன் எடுத்துருக்கோம், ஒய் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் நமக்கு இருக்குது. அதில் டெம்பரேச்சர் பாருங்கள் 0 டிகிரி செல்சியஸில், அதாவது ஐஸை வச்சு நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோம். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் தட் இஸ் த பாயிண்ட் A. கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் குறைஞ்சி O அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வருது. அந்த பாயிண்ட்டோடைய டெம்பரேச்சர் -22 டிகிரி செல்சியஸ் ஒய் ஆக்சிஸில் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் அதோடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 52% ஆஃப் KI. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் கூட்டி பாயிண்ட் Bன்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம காட்டுறோம். அதுக்கு நம்ம டெம்பரேச்சர் போடலை. ஸோ இது அவ்வளோத்தையும் நீங்கள் படிச்சுக்கிடுங்க. 0 டிகிரி செல்சியஸ், -22 டிகிரி செல்சியஸ், தென் 52% ஆஃப் KI. இந்த 3 பாயிண்ட்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுனா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் த கர்வ் AO கர்வை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் கர்வ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், அல்லது மெல்டிங் பாயிண்ட் லைன் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். The point A represents the freezing point of water or the melting point of ice, that is 0 degree Celsius under normal condition. Normal conditionல ஐஸ் உருவாகும் 0 டிகிரி செல்சியஸ் தான் உருவாகும். ஐஸ் உருகுறதும் 0 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ the curve AO shows that the melting point of ice அல்லது freezing point of water curve falls by the addition of solid KI. பியூர் வாட்டர் வந்து 0 டிகிரி செல்சியஸில் ஐஸாக மாறிடும். இப்போது நாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக KI நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ண இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு -1
-2 -3 சொல்லி up to -22 degree Celsius வரைக்கும் போகும். The curve AO shows that the melting point of ice falls by the addition of solid Ki. ஸோ இந்த ஐஸுக்குள்ளே நீங்கள் சாலிட் கேஐயை நீங்கள் மிக்ஸ் பண்ண அது வந்து ஒரு ஃப்ரீசிங் மிக்சரை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஃப்ரீசிங் மிக்சர்னால் என்னென்னா ஐஸும் சால்ட்டும் ஏதாவது ஒரு சால்ட்டும் கலந்த ஒரு மிக்சர் தான் ஃப்ரீசிங் மிக்சர்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போய் -22 degree Celsius வரைக்கும் போய் சேரும். As more and more of Ki is added, the concentration of solution and the melting temperature changes along the curve AO. ஸோ நீங்கள் ஐஸ் கூட நீங்கள் கேஐயை நீங்கள் ஆட் பண்ண ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து ஏஓ லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேஐ கூடிக்கிட்டே போகும். அது காம்போசிஷன் ஆஃப் கேஐயில் நம்ம பார்க்க முடியும். The phases in equilibrium along the curve AO are ice and solution. ஸோ இந்த along the line AOவில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் phases அப்படின்னா ஐஸும் இருக்கும் சொல்யூஷனும் இருக்கும். சொல்யூஷன் அப்படின்னா வாட்டர் ப்ளஸ் கேஐ ரெண்டுமே என்ன சேர்ந்து இருக்கும். ஸோ இதில் ரெண்டு ஃபேஸ் இருக்கிறதுனால கண்டென்ஸ்ட் ஃபேஸ் ரூல் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா applying the reduced phase rule equation to the condensed system ice and solution we can obtain f dash equal to 2 minus 2 plus 1 that is equal to 1. So along the line the f dash value will be monovariant. The eutectic point O, the lowest point attainable by the addition of Ki along the curve OA is O. So நீங்கள் அந்த ஐஸ் கூட கேஐ நீங்கள் ஆட் பண்ண அப் டு -22 degree Celsius வரைக்கும் நம்ம போகும். அந்த பாயிண்ட் தான் லாஸ்ட் பாயிண்ட், அதை நம்ம ஓன்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது -22க்கு கீழே போகாது. Here the solution becomes saturated with Ki and the solid Ki appears as the third phase. இப்போ நீங்கள் மறுபடி கேஐ நீங்கள் போட்டிங்கன்னா சாலிட் ஐஸ் கூட ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சாலிட் ஐஸும் இருக்கும் சொல்யூஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் கேஐ இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேஐ ஆட் பண்ண அந்த கேஐ வந்து என்ன செய்யுதுன்னா கரையாது. ஏன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்துடும். சேச்சுரேட்டட் ஸ்டேட் வந்ததுனால நீங்கள் ஆட் பண்ண கேஐ மறுபடி தண்ணியில் என்ன செய்யாது கரையாது. ஐஸில் கரையாமல் அதை அப்படியே நீங்கள் போட்ட மாதிரியே சாலிடாகவே இருக்கும். இது தேர்ட் ஃபேஸ். So this point is termed as the eutectic point or cryohydric point. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது eutectic point தான் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் வாட்டர் ஒரு காம்போனண்ட்டாக இருக்கிறதுனால இதை cryohydric point சொல்லி கூட சொல்லலாம். As one of the components is the system is water. Applying the reduced phase rule equation to the system ice, solid Ki and solution at the point O. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓங்கிற பாயிண்டில் என்னெல்லாம் இருக்கும் சாலிட் ஐஸ் இருக்கும். நீங்கள் இப்போ போட்ட எக்ஸ்ட்ராவாக போட்ட கேஐ கரையாமல் சாலிடாக இருக்கும். இன் அடிஷன் டு தட் சாலிடாக இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஹைட்ரேட் வாட்டரில் கரைஞ்சி சொல்யூஷனாகவும் என்ன செய்யும் இருக்கும் கொஞ்சம். ஸோ ஃபேஸஸ் வந்து இப்போ 3. ஸோ நம்ம எஃப் டேஷ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி ப்ளஸ் 1ல் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா 2 minus 3 plus 1ன்னு வரும். ஸோ வி வில் கெட் 0. ஸோ அட் த பாயிண்ட் O it is invariant. Hence the system is non-variant. That is both the temperature -22 degree Celsius and composition 52% Ki and remaining part 48% ice are fixed. So இந்த ஓங்கிற பாயிண்ட்ல என்னெல்லாம் இருக்கும்னா -22 degree Celsius இருக்கும். காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 52% Kiயும் 48% ஐஸும் என்ன செய்யும் இருக்கும். We can fix it. The curve BO. இப்போ நம்ம BO லைனை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் solubility curve of Ki. அந்த பாயிண்ட் O the solution is saturated with Ki. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாயிண்ட் Oல நம்ம போட்ட Ki வந்து என்ன செய்யாது கரையாமல் அப்படி சாலிடாக என்ன செய்யும் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம சூடாக்குறோம். Thus the curve BO depicts the effect of temperature on the concentration of the saturated solution or the solubility of Ki. இப்போ டெம்பரேச்சர் கூட 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 நம்ம போட்ட கேஐ வந்து நிச்சயம் கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் கூடும்போது சாலிபிலிட்டி அதிகமாகுது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக கேஐ போட்டு கூட நம்ம சூடாக்க நம்ம போடுற கேஎல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. The phases in equilibrium along the curve are solid Ki in solution. So we can apply f dash equal to c minus p plus 1 rule போட்டிங்கன்னா you will get 1. That is the condensed system. Solid Ki in solution is
மோனோ வேரியன்ட். அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்யூஷனே நீங்கள் பார்க்கலாம், சாலிட் KI நீங்கள் பார்க்க முடியும். சூடாக்குறதுனால நமக்கு வந்து ஐஸ் என்ன செய்யாது, இருக்காது. லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா அண்டர் AO கர்வில் ஐஸ் இருக்கும், இங்கே OB கர்வில் சாலிட் KI இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, ஐஸ் இருக்காது. ஆனால் ஐஸுக்கு பதிலாக சாலிட் கண்டிஷனில் KI என்ன செய்யும், இருக்கும். இந்த ஏரியா அபவ் AOB, அந்த AO லைனுக்கும் OB லைனுக்கும் மேலே நீங்கள் பார்க்கும்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் அ சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம், தட் இஸ் சொல்யூஷன். அது லிக்விடாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்ளைங் த ஃபேஸ் ரூல் ஈக்குவேஷன் F dash equal to C minus P plus 1. So 2 minus 1 plus 1 equal to 2. ஸோ அப்போ இந்த AO அண்ட் OB லைனுக்கு மேலே, அதாவது AOB லைனுக்கு மேலே இந்த சிஸ்டம் வந்து பை வேரியண்ட்டாக இருக்கும். ஆஸ் லேபிள் இன் த டயக்ராம் த ஏரியா பிலோ AO லைனுக்கு கீழே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இட் ஷோஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐஸ், தட் இஸ் சாலிட், அண்ட் சொல்யூஷன்னா வாட்டர் அண்ட் KI. இந்த இது ரெண்டுமே இருக்கும். வைல் த ஏரியா பிலோ BO, பச்சை கலரில் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் ஏரோவில் வச்சு. ஸோ இந்த BO லைனுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கும், இட் டெபிக்ட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சாலிட் KI அண்ட் சொல்யூஷன்னா வாட்டர் அண்டு அதில் சாலிபுளாக இருக்கக்கூடிய பொட்டாசியம் அயோடைட், அது போக சாலிடாக இருக்கக்கூடிய KI ரெண்டுமே என்ன செய்யும், இங்கே இருக்கும். Below the eutectic temperature line, there can exist ice and solid KI only. இந்த ஓங்கிற பாயிண்ட் -22°C கீழே பார்த்தீங்கன்னா ஐஸ் இன் சாலிட் KI இருக்கும், அல்லது அந்த பக்கத்தில் சாலிட் KI அண்ட் ஐஸ் இருக்கும். ஸோ எப்படினாலும் ரெண்டுமே சாலிட் கண்டிஷனில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கூலிங் ப்ரொடியூஸ்ட் பை ஃப்ரீசிங் மிக்சர்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா கூல் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம், எக்ஸுங்கிற பாயிண்ட்டை வச்சு நம்ம கூல் பண்ணி ஒய்ங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அதில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொட்டாசியம் அயோடைடு அண்ட் வாட்டர் இஸ் a typical eutectic system with a salt and water as components. ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்லாம் இருக்குது, பொட்டாசியம் அயோடைடுங்கிற ஒரு சால்ட் இருக்குது, இன் அடிஷன் டு தட் வாட்டர் இருக்குது. மெனி அதர் சால்ட்ஸ் as sodium chloride, sodium nitrate, ammonium chloride, ammonium nitrate constitute eutectic systems with water and form similar phase diagrams as shown in the following figure. நம்ம ஏற்கனவே பொட்டாசியம் அயோடைடு வாட்டர் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தான் வாட்டர் கூட சோடியம் குளோரைடு போட்டாலும் சரி, சோடியம் நைட்ரேட் போட்டாலும் சரி, அம்மோனியம் குளோரைடு போட்டாலும் சரி, அம்மோனியம் நைட்ரேட் போட்டாலும் சரி, வேறு எந்த ஈஸியாக தண்ணியில் சாலிபிள் ஆகக்கூடிய எந்த ஒரு உப்பையும் நீங்கள் போட்டாலும் இதே மாதிரி ஒரு ஃபேஸ் டயக்ராம் நமக்கு கிடைக்கும். The facts contained in the diagram explain the theory of freezing mixtures which are obtained by mixing salt and ice. ஸோ இந்த சால்ட்டையும் ஐஸையும் நம்ம மிக்ஸ் பண்ண ஃப்ரீசிங் மிக்சர்னு சொல்லி ஒன்று கிடைக்குது. ஃப்ரீசிங் மிக்சர் வரும்போது நமக்கு இதே மாதிரி ஃபேஸ் டயக்ராம் நமக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். when we add a salt, that is common salt which is called as NaCl, to melting ice, we follow along the curve AO. ஸோ இப்போ தண்ணி 0°C இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ண மாதிரியே சோடியம் குளோரைடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் குறைஞ்சி ஒரு ஓங்கிற பாயிண்ட் வரைக்கும் என்ன செய்யும், இது ஃப்ரீசிங் மிக்சரில் போகும். Thus the addition of salt to the system ice water produces a continued lowering of temperature until the eutectic point O is reached. ஐஸ் கூட நீங்கள் சோடியம் குளோரைடு அல்லது பொட்டாசியம் அயோடைடு நீங்கள் ஆட் பண்ண ஓங்கிற பாயிண்ட் வரைக்கும் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கு. Thus the lowest temperature attained in this way will be the eutectic temperature. In this point we will get -22°C. இப்படி குறைஞ்சி -22° போய் சேர்ந்துடும். Alternatively, we may start with the concentrated solution of the salt represented by a point X on the phase diagram. இப்போ பாருங்க, அந்த OB லைனில் எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிடுங்க. அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து AOB லைனுக்கு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அது சொல்யூஷனாக தான் இருக்கும், தட் இஸ் லிக்விடாக தான் என்ன செய்யும், இருக்கும். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா அந்த எக்ஸோடைய டெம்பரேச்சரை குறைக்க போகிறோம். டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸை நம்ம என்ன செய்யணும், அந்த சொல்யூஷனுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ ஐஸை நம்ம ஆட் பண்ண எக்ஸோடைய டெம்பரேச்சர் குறைஞ்சி அப்படியே நேராக கீழே வந்து ஒய்ங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணும். ஆஸ் வி வித்ட்ரா ஹீட் பை ஆடிங் ஐஸ், அப்போ ஐஸை நம்ம ஆட் பண்ண ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொல்யூஷன்லேருந்து வெளியே வரும். ஸோ we can travel along the dashed line XY. அப்போ எக்ஸுங்கிற பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஐஸை நீங்கள் ஆட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் குறைஞ்சி ஒய்ங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணும். ஒய்ங்கிற பாயிண்ட்டை டச் பண்ண உடனே
இதுவரைக்கும் கரைஞ்சிருந்த இதுவரைக்கும் கரைஞ்சிருந்த பொட்டாசியம் அயோடைட் அப்படியே கிறிஸ்டல்ஸாக மாறி வெளியே வர ஆரம்பிக்கும். அதோட சேர்த்து ஐஸ் சொல்யூஷனும் பொட்டாசியம் அயோடைடும் கொஞ்சம் கரைஞ்சின்னு இருக்கும். அதை நம்ம சொல்யூஷன் சொல்லிடுறோம். At the point Y, which lies on the solubility curve BO, the solution becomes saturated with the salt. On further withdrawing heat, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஐஸை ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹீட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மைனஸில் டெம்பரேச்சர் போயிட்டே இருக்கும். We go along with the curve BO until the eutectic point is reached. இப்போ ஒய்ங்கிற பாயிண்ட்லேருந்து இன்னும் நம்ம ஐஸை ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது BO லைனில் போய் ஓங்கிற பாயிண்ட்டை வரைக்கும் டச் பண்ணும். ஓங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணுற வரைக்கும் சாலிட் KIயை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா ரெண்டுமே சாலிடாக மாறிடும். Thus the same minimum temperature can be obtained with the freezing mixture whether we add salt to ice or ice to salt solution. இந்த ஓங்கிற பாயிண்டில் நீங்கள் ஐஸோட சால்ட்டை போட்டாலும் சரி சால்ட்டு கூட ஐஸை போட்டாலும் சரி ரெண்டுமே ஒரே எஃபெக்ட் தான் காட்டும். The eutectic temperatures of some salt and ice systems are listed below. நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் நைட்ரேட், சோடியம் குளோரைடு, சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைடு எதை வேணாலும் ஐஸ் கூட என்ன பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி மிக்ஸ் பண்ண ஒவ்வொரு சால்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான யூட்டெக்டிக் டெம்பரேச்சர் வருது. உதாரணமாக அம்மோனியம் குளோரைடு ஐஸை போட்டோம்னா -16°C, சோடியம் குளோரைடு ஐஸை போட்டால் -22°C, பொட்டாசியம் அயோடைடுக்கும் -22°C தான். KNO2 ப்ளஸ் ஐஸ் போட்டோம்னா -2.6°C யூட்டெக்டிக் டெம்பரேச்சர் வந்துடும். NaNO2 போட்டோம்னா -18°C 18.1°C யூட்டெக்டிக் டெம்பரேச்சர் வந்துடும். KClஐயும் ஐஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா -11.4°C யூட்டெக்டிக் டெம்பரேச்சர் வந்துடும். ஸோ படம் எல்லாம் ஒன்று தான். இந்த யூட்டெக்டிக் டெம்பரேச்சர் மட்டும் மாறுது, கான்சன்ட்ரேஷன் யூட்டெக்டிக் கான்சன்ட்ரேஷனும் மாறும். ஸோ இதை 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கொடுக்க நோட்ஸில் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா you can understand well about the potassium iodide water system. Thank you.